வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுறேன். அ இப்போ மதிய நேரம். தூரமா பாருங்களேன், ஒரு நாய் வந்து என் வீட்டையே பார்த்து காத்திருக்கு. அது எதுக்காக காத்திருக்கு? சாப்பாட்டுக்காக தான். அ ஆனா எப்பவுமே நான் ராத்திரில தான் சாப்பாடு போடுவேன் நாய்களுக்கு. அப்படி இருக்கும்போது இது எதுக்கு பகல்ல வந்து சாப்பாடு காத்திருக்கு அப்படின்னா, இது வந்து குட்டி போட்டிருக்கு. அப்ப குட்டி போட்டிருக்கும்போது பசி அதிகமா இருக்கும். ஒரு மாரி நெஞ்சு புரட்டும். அப்ப வந்து அவங்களுக்கு பகல்லையுமே சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும்னு தேவைப்படும். அப்போ அத உணர்ந்து நான் வந்து பகல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன். இப்ப நான் சாப்பாடு கொண்டு வந்து போடுறேன். வேகமா ஓடி வந்து இப்ப இது சாப்பிடுது. அ இப்ப சாப்பிட்டு முடிக்குது. இப்போ பொறுமையா சாப்பிடுது. வயிறு நெறைய மொத்த சாப்பாடும் சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டுட்டு இப்ப கெளம்புது. இப்போ இது எங்க கெளம்புது? சாப்பிட்டுடுச்சுல்ல, போய் தூங்கலாம்ல. இப்ப எங்க கெளம்புதுன்னு பின்னாடியே நான் போறேன். பின்னாடியே போறேன். பாருங்களேன், நீங்க பாருங்க. இப்ப வேகமா போது. போயிட்டு எங்க போதுன்னு பார்த்தோம்னா, அதோட குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிங்க கிட்ட போயிட்டுருக்கு. குட்டிங்க கிட்ட போனோனே, இப்ப நான் அது பின்னாடியே போறேன். குட்டிங்க அம்மாவ பார்த்த உடனே தாய் பாசத்துல அப்படி ஓடி வராங்க. எப்படி நம்ம வீட்டு குழந்தைகள் அப்பாவோ, அம்மாவோ வெளிய போயிட்டு வந்தா, தனக்கான விஷயத்த, தனக்கான சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கைய ஓடி ஓடி அவங்க கைய நம்ம பார்ப்போமோ, அதே மாதிரி இந்த இதோட புள்ளைங்க, குட்டிங்க வந்து ஓடி வந்து அதோட அம்மாவோட வாய பிடிச்சு கொஞ்சுதுங்க. அப்போ வாய பிடிச்சு கொஞ்சுனா என்ன அர்த்தம்னா, அப்பா, அம்மா கைய நம்ம பார்ப்போம்ல, அந்த மாரி அது வாய பாக்குதுங்க. அப்போ அது தொண்டைக்குழியிலேயே வச்சிருந்த சாப்பாட அந்த குட்டிங்களுக்கு குடுக்குது. அந்த குட்டிங்க அத சந்தோஷமா சாப்பிடுது. தன்னோட தாய் குடுத்த சாப்பாட அவ்ளோ சந்தோஷமா சாப்பிடுது. அதத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆ நம்மளோட கை தான் இந்த நாய்களுக்கு தொண்டைக்குழி. அந்த தொண்டைக்குழியிலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது. பிள்ளைகளுக்காக சுமந்து கொண்டு வந்து தான் குடுப்பாங்க. எவ்ளோ சந்தோஷமா சாப்பிடுறாங்க பாருங்க. சந்தோஷமா சாப்பிடுறாங்க. இத்தனைக்கும் அந்த குட்டிகளுக்கு வந்து நான் பால் வந்து கொண்டு போய் ஊத்தி வைப்பேன் அந்த தட்டுல. அந்த பால குடிப்பாங்க. நான் என்னதான் குடுத்தாலும், அவ வந்து அந்த சாப்பிட்டு கொண்டு போய் தொண்டைக்குழியில போய் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு குடுப்பா. இப்போ தாய் குடுத்த சாப்பாடும் சாப்பிட்டுடுச்சு. நான் குடுக்குற அந்த பாலையும் அந்த குட்டிங்க குடிக்குது. நல்லா வயிறு நெறைய நெறஞ்ச பிறகு, இந்த குட்டிங்க எவ்வளோ சந்தோஷமா விளையாடுது பாருங்களேன். அந்த குட்டிங்களுக்கு அவ்ளோ சந்தோஷம். ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. உலகத்துல எந்த கவலையும் கிடையாது. அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஒரு தாய் வந்து தன் பிள்ளைங்கள இப்படித்தான் வளர்க்குறாங்க. அந்த குட்டிங்கள நமக்கு சமமா, நமக்கு எந்த வகையிலும் குறை இல்லாம தான் நம்ம வளர்க்குற மாரி தான் அந்த குட்டிங்கள அந்த நாய்ங்களும் வளர்க்குறாங்க. பாசத்துல மனுஷங்களுக்கும், நாய்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இப்படி சந்தோஷமா வளர்ற இந்த குட்டிகள், அந்த சந்தோஷம் கெடக்காம நம்ம பார்த்துக்கணும். அது நம்மளோட கடமையும் கூட. ஏன்னா, நம்மள நம்பி வாழக்கூடிய ஒரு ஜீவன். இந்த மாரி நாட்டு நாய்க்குட்டிங்கள தத்தெடுங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய குடுங்க. அ இவங்களுக்கு நீங்க ஆதரவு குடுங்க. இந்த மாரி நாட்டு நாய்களை தத்தெடுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அரசாங்கம் இந்த மாரி நாட்டு நாய்களை தத்து குடுக்க வழிவகை செய்யணும். வெளிநாட்டு நாய்களை வந்து கட்டுப்படுத்தணும். நாய்களுக்கு எதிரி நம்ம கிடையாது. அந்த வெளிநாட்டு நாய்களை உற்பத்திய கட்டுப்படுத்திட்டு, இந்த நாட்டு நாய்களை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து, அதை முன்னெடுத்து செல்லணும். நம்மளும் எல்லாருமே இந்த நாட்டு நாய்களுக்கு உதவி செய்யணும். அ நாய் வளர்க்குறோம்னு முடிவு பண்றவங்க, ஒரு நாட்டு நாய எடுத்து வளங்க. அவங்களுக்கு ஆதரவு குடுங்க. அவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுங்க. அ இப்ப இந்த சின்ன குட்டி பாருங்களேன். அதாவது இந்த குட்டிங்களோட அம்மா, ஏன் திருப்பி இப்ப குட்டி போட்டிருக்கா? ஏன் இவளுக்கு கருத்தடை பண்ணலன்னா, இவளுக்கு வந்து கருத்தடை பண்றதுக்காக அரசாங்கத்துக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் வந்து கருத்தடை பண்ணாமலே சீடி தொற்று நோயோட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ அந்த சீடி தொற்று நோய குணமாக்குனேன். குணமாக்குறதுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமா இருந்துச்சு. அவளுக்கு ஹோமியோபதி மாத்திரை மட்டுமே குடுத்து அவள குணமாக்குனேன். அவ முழுமையா நல்லாயிட்ட பிறகு, இப்ப வந்து அவ குட்டி போட்டிருக்கா. இப்ப குட்டி போட்டு பிறகு, இப்ப நான் அவளுக்கு கருத்தடை பண்ணணும். இந்த குட்டிங்களும் இந்த வளர்த்து ஆளாக்கணும். அடாப்ஷன் போயிடும் அவங்க. அ அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கும் இருந்தா கருத்தடை பண்ணணும். இந்த மாரி தேவைகள், தொடர் தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நல்லது செஞ்சுகிட்டே இருக்கணும். நான் ராத்திரில வந்து தினமும் எல்லா நாய்களுக்கும் சாப்பாடு போட்டாலும், பகல்ல இந்த மாரி சேவை செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாரி தொடர் தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட தேவைகளுக்காக உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க செய்யுங்க. அவங்களோட தேவைகளுக்காக உங்களோட கைய நான் எதிர்பார்க்கிறேன். அவங்களுக்காக நீங்க உதவி செய்யுங்க. அது அவங்களுக்கு நல்லதா இருக்கும். நன்றி. வணக்கம். பாஸ்கர். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.